ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். அதற்கு முன்பாக இன்று நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 15/11/2024 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். இன்றைய நாள் மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும், குபேரரை வணங்க வேண்டும், அம்பாளை வணங்க வேண்டும். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் அற்புதமான நாள். இன்றைய நாள் ஐப்பசி பௌர்ணமி. இன்று மகா அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்தை காண்பவர்களுக்கு அவர்களுடைய பரம்பரைக்கே சோற்றுக்கு பஞ்சம் வராது. அதாவது வீட்டிலே தரித்திரம் என்பதே இருக்காது. அப்படிப்பட்ட நாள் இன்றைய நாள். இதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பார்கள். இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்தை போய் பார்ப்பவர்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இன்றைய அன்னாபிஷேக நாளிலே அருகிலே இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். அன்னாபிஷேகத்தை கண்ணார காணுங்கள். அன்னாபிஷேகத்திற்கு ஒரு கைப்பிடி அரிசியானும் கொடுத்து அருகிலே இருக்கின்ற ஆலயத்திற்கு இந்த அன்னாபிஷேக நிகழ்வுக்கு உங்களால் முடிந்தால் நல்ல ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுங்கள், அல்லது உங்களுடைய வசதிக்கேற்ப ஒரு கைப்பிடி அரிசியாவது கொடுங்கள். அன்னாபிஷேகத்திற்கு அரிசியோ காய்கறியோ கொடுத்தால் உங்களுடைய வாழ்நாளிலே அரிசி பஞ்சம் என்பதே வராது, சிவபெருமானுடைய அருளாலே. ஆகவே அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே அனைவரும் சிவபெருமானை வணங்க வேண்டும். நிச்சயமாக பௌர்ணமி நல்ல நாள், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாக இருந்தாலும் இன்றைய நாளிலே சிவபெருமானையும் வணங்குங்கள். 12 ராசிக்காரர்களும். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 6 நிமிடங்களுக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 மணிக்கு. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலை 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்று பௌர்ணமி வேற, அதனால் இன்னும் விரைவாக விளக்கேற்றி விட்டு கோவிலுக்கு செல்லுங்கள். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை. அதேபோல் மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிரஹோரைகள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:45 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3 மணி 52 நிமிடங்கள் வரை வளர்விரை சதுர்தசி, அதன் பின்பு பூர்ண பௌர்ணமி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. இன்று 12 ராசிக்காரர்களுக்குமே மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும், அன்னாபிஷேகம் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும் மனது. அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவுகள் அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். அதேபோல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். மகாலட்சுமியை வணங்குங்கள், அன்னாபிஷேகம் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றிகளை அதிகமாக்கி தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள்.
தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிடக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும், வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே செலவு செய்யும் போது கவனமாக செய்யுங்கள். முன்பெல்லாம் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வோம். அப்போது நமக்கு இது வேண்டுமா வேண்டாமா என்று மனதுக்குள்ளே ஒரு கணக்கு போடுவோம். ஆனால் இப்போது பெரும்பாலும் ஜிபே, ஃபோன்பே என்று செய்கின்றார்கள். அப்படி செய்யும்போது இது நமக்கு தேவையா தேவையில்லையா இதையெல்லாம் பார்ப்பதில்லை. ஒரு பொருளை பார்க்கின்றார்களா, உடனே ஃபோனை இப்படி காமிச்சிடுறாங்க, பணம் போயிடுது. அந்த பொருள் நமக்கு தேவையா, எதற்காக வாங்கினோம், இதன் மூலமாக நமக்கு என்ன உபயோகம், இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதில்லை. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு அப்படி எண்ண மாற்றங்கள் ஏற்படும். எண்ண மாற்றங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி விடுவீர்கள். ஆகவே கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்ற நாள். ஆகவே கவனமாக செலவு செய்யுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வகையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகின்றன. குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் விலகி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமியை வழிபடுங்கள். அன்னாபிஷேகம் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். உங்களுடைய பெயரும் புகழும் கூடும். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் மூலம் உங்களுக்கு பெயரும் புகழும் அதிகமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் முற்றிலுமாக தீருகின்றன. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றன. உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை மூலம் அல்லது தந்தை வழி மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பம், பதற்றம் போன்றவை இருக்கக்கூடிய நாள். யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். தேவையில்லாத பயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கோபத்தினால் உங்களுடைய வார்த்தைகள்
தடித்து வரும். அது மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும், உங்களுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஆகவே இனிமையான சொற்களை பேசுங்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். ஆகவே கவனத்தோடு செயல்படுங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை பெறுகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக பேசுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள், சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். அன்னாபிஷேக நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்றன. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பணவரவு உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். அன்னாபிஷேகம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உங்களுக்கு உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்றன. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்றன. குழந்தைகளுக்காக
சுப செலவு செய்யக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்கி கொடுப்பீர்கள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம், கடன் தொல்லைகள் விலகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். அது ஏதேனும் ஒரு விதத்திலே நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அது வீட்டிலோ வேலையிலோ ஏதேனும் ஒரு விதத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் விரைவாக கிடைக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள். அன்னாபிஷேக நாள். ஆகவே பௌர்ணமி தினத்திலே ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யுங்கள். வாழ்விலே எந்த குறையும் வராது. இன்றைய ஆன்மீக தகவல். விட்டல 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 விட்டல. அதாவது நாளைய தினம் கார்த்திகை பிறக்க இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாதம் என்பது விட்டலனுக்கும் அற்புதமான மாதம். இந்த கார்த்திகை மாதத்திலே பாண்டுரங்கன் ஆலயத்திலே அற்புதமான மாதமாக அனைவரும் ஒன்று கூடி பாண்டுரங்கனை பாடுவார்கள். இன்றைய நாளிலே நாம் அதை தான் அனுபவிக்க இருக்கின்றோம். விட்டலனுடைய கதைகள் ஏகப்பட்டது இருக்கின்றது. மகாராஷ்டிர மாநிலத்திலே விட்டல் பாண்டுரங்க பக்தர்கள் அநேகம் பேர். இந்த பாண்டுரங்க பக்தர்கள் பாண்டுரங்கனை தன்னுடைய இல்லத்திலே ஒரு குழந்தையாக பார்க்கின்றார்கள். ஏக்நாத் ஒரு சிறந்த பாண்டுரங்க பக்தர். ஏக்நாதை பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்களுக்கும் தெரிந்து மறந்து போனவர்களுக்காக மீண்டும் அதனை சொல்கின்றேன். ஏக்நாத் ஒரு நாள் இரவு அகல் விளக்கின் ஒளியிலே பாகவதம் படித்து கொண்டு ராகத்தோடு ரசித்து பாடிக்கொண்டு அதிலே ஒன்றி இருந்தார். நேரம் கடந்து விட்டதாகையால் இருள் நன்கு கவிழ்ந்து விட்டது. இருள் வந்துவிட்டது. சரி, இன்றைய பாகவதம் போதும் என்று மூடி வைத்துவிட்டு கதவை யாரோ தட்டியது போல் இருந்தது. உடனே கதவை திறந்து பார்த்தார் ஏக்நாத். ஒரு சிறிய பையன், ஒரு 11 அல்லது 12 வயது தான் இருக்கும். நல்ல அற்புதமான சிவந்த மேனியோடு, அந்த சிவந்த மேனியிலே ஒற்றை பூணல், பிரம்மச்சாரி போடுகின்ற பூணல், ஒற்றை பூணல். ஆனால் முகம் பொலிவாக இருந்தாலும் அவனுடைய ஏழ்மை அவன் கட்டியிருந்த கிடிசலான துண்டில் இருந்து தெரிந்தது. மிகவும் ஏழையான ஒரு சிறுவன். ஏக்நாத் கேட்டார், யாரப்பா நீ, என்ன வேண்டும் உனக்கு என்றார். உடனே அந்த சிறுவன், நீங்கள் தான் ஏக்நாத் சுவாமியா என்று கேட்டார். அவர் தலையாட்டினார். மறுகணம் அந்த சிறுவன் அவருடைய காலடியிலே அப்படியே நமஸ்காரம் செய்தார். சுவாமி, உங்களை பற்றி ஊரிலே கேள்விப்பட்டேன். உதவி செய்வீர்கள் என்று நம்பி வந்திருக்கின்றேன்.
எனக்கு பெற்றோர் யாரும் இல்லை, வெளிதேசத்திலே இருந்து வந்திருக்கின்றேன், உங்களிடம் சிஷ்யனாக இருக்க ரொம்ப விருப்பம், ஆகவே உங்களை தேடி வந்திருக்கின்றேன், தாங்கள் இந்த ஏழையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்வீர்களா சுவாமி என்று கேட்டான் அந்த சிறுவன். உனக்கு என்னிடம் கற்றுக்கொள்ள என்னப்பா இருக்கின்றது என்று ஏக்நாத் அந்த சிறுவனிடம் கேட்டார். சுவாமி, நீங்கள் எனக்கு வேதம், மந்திரம் இவையெல்லாம் கற்றுத்தர வேண்டும், நல்ல பக்தியை கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னான். உடனே ஏக்நாத் கேட்டார் அந்த சிறுவனை பார்த்து, உன்னுடைய தாய் தந்தையர் எங்கே இருக்கின்றார்கள் என்று. அவன், எனக்கு யாருமே இல்லை சுவாமி, நீங்கள்தான் எனக்கு சகலமும் என்று மறுபடியும் அவருடைய காலிலே சாஷ்டாங்கமாக விழுந்தார். உடனே அவர் அந்த சிறுவனை எழுப்பி, நீ எந்த ஊரப்பா என்றார். சுவாமி, நான் துவாரகையை சேர்ந்தவன், என்னுடைய பெயர் கண்டிய கிருஷ்ணன் என்று சொன்ன அந்த சிறுவன் உடனே ஏக்நாத் அன்று முதலே அவனை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விட்டார். காலப்போக்கிலே அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டு தன்னுடைய மகனைப் போலவே பாவிக்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் அவன் வலதுகை போல இருந்தான். பூ தொடுப்பது, பூஜைக்கு ஏற்பாடு செய்வது, கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்குவது, வீடு துடைப்பது, பெருக்குவது, துணி துவைப்பது, கை கால் பிடித்து விடுவது என சர்வமும் அவன் செய்து வந்தான். அன்று ஏக்நாத்தருடைய அப்பாவுக்கு சிரார்த்தம், அதாவது திதி, வீட்டிலே சிரார்த்த சமையல் நடந்து கொண்டிருந்தது. தெருவிலே சில குடியான ஜனங்கள் போய்கொண்டிருந்தனர். அவர்கள் நல்ல பசியிலே உணவு எங்கே கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருந்த வேளையிலே இங்கே ஏக்நாத்துடைய இல்லத்திலே இருந்து கமகமென்று சமையல் வாசனை வெளிவந்தது. அவர்கள் அந்த சமையல் வாசனையை நின்று ரசித்து, இதுபோல் நமக்கு எந்த ஜென்மத்திலே சாப்பாடு கிடைக்கும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சென்றார்கள். அதிலே ஒருவன் சொன்னது, நாம் எல்லாம் கொடுத்து வைக்காதவர்கள், இருவரும் பேசிக்கொள்கின்றார்கள், நமக்கெல்லாம் இப்படி சாப்பாடு கிடைக்குமா என்று ஒரு குடியானவன் கேட்கின்றார். அதற்கு இன்னொருவர் சொல்கின்றார், நாம் எல்லாம் கொடுத்து வைக்காத பாவிகளாச்சே, நமக்கு எப்படி இதையெல்லாம் கிடைக்கும் என்று மற்றொருவன் பதில் சொல்கின்றார். இது அனைத்தையும் ஏக்நாத் அவர்களுடைய காதிலே விழுகின்றது. விட்டலா, இது என்ன சோதனை, விட்டலா, இது என்ன சோதனை என்று ஏக்நாதருடைய மனம் மிகவும் பாதிக்கின்றது. அவர் அந்த குடியானவர்களை உள்ளே அழைக்கின்றார். வயிறு நிறைய சிரார்த்த சமையல், அவர்களை நல்ல உபசாரம் செய்து அவர்களுக்கு சமையலை பாலிக்கின்றார், அவர்களை சாப்பிட சொல்கின்றார். அவர்கள் அனைவரும் நன்றாக சாப்பிட்டு விட்டு, பகவானே நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்து விட்டு சென்று விட்டார்கள். சிரார்த்த நேரம் வருகின்றது. சிரார்த்தத்துக்கு வந்த பிராமணர்கள் இதை கண்டு மிகுந்த கோபம் கொண்டு விட்டனர். இதை கண்டு மிகுந்த கோபம் கொண்டு, இந்த இல்லத்திலே நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லி வெளியேறிவிட்டார்கள். ஊரிலே இந்த செய்திகளை பரப்பிவிட்டார்கள். அதனால் அங்கு கோபம் கொண்ட பிராமணர்கள், எப்படி நீங்கள் சிரார்த்த சமையலை பிராமணர்களுக்கு படைப்பதற்கு முன்னால் எப்படி நீங்கள் குடியானவர்களுக்கு அளிக்கலாம் என்று கேட்டு ஏக்நாதரோடு சண்டை போட வந்து விட்டார்கள். இது கூட தெரியாத அவங்களுக்கு என்று மற்ற பிராமணர்கள் எல்லோரும் ஏகநாதரை ஏக வார்த்தையிலே பேசி மிகுந்த மனக்கட்டத்துக்கு உள்ளாக்கி விட்டார்கள். சுவாமிகளோ, சுவாமி, வந்தவர்கள் அத்துணை பேரும் பசியால் துளைத்தார்கள், ஆகவே அவர்களுக்கு அன்னம் பாலித்தேன், அன்னதானத்துக்கு ஜாதி மத பேதமெல்லாம் இல்லை என்று எனக்கு தோன்றியது, அவர்களை என்னுடைய விட்டல் ரூபமாக பார்த்தேன் என்று கூறினார். இதெல்லாம் விதண்டாவாத பேச்சு. ஊர்க்கட்டுப்பாடு பண்ணி இனி எந்த பிராமணரும் ஏகநாத் வீட்டிலே தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது,
அவருக்கு யாரும் எந்த வீட்டிலும் ஆகாரமோ அனுமதியோ கொடுக்கக்கூடாது, பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தண்டித்து விட்டார்கள். அன்று சார்தம், பித்ருகாரியம் நடந்தாக வேண்டும். மறுபடியும் எல்லோரும் குளித்துவிட்டு சமையலுக்கு தயாராகிவிட்டது. ஆனால் எந்த பிராமணர் வருவார் சாப்பிட? இப்படி எப்படி நாம் 3 தலைமுறைக்கு பிண்டம் போட, பித்ரு மகாவிஷ்ணு ரூபமாக எவருக்கு உணவு இடுவது? ஏகநாதர் விட்டலா என்று துடித்தார். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிஷ்யன் கண்டிய கிருஷ்ணன் சொன்னான், குருவே, பேசாமல் 3 கூர்ச்சங்களை இலைக்கு எதிரே போடுங்கள், அதுவே பித்திருக்களாகிவிடும், போஜனம் செய்யும் என்றான். சின்ன பயலே, உனக்கு இது விளையாட நேரமாடா என்று ஏகநாத் மன வருத்தத்தோடு சிறுவனை திட்டவும் முடியாமல் மிகுந்த மன வருத்தத்தோடு அவனிடம் பேசினார். ஆனால் சிறுவன் சொன்னான், இல்லை குருவே, சாஸ்திரமே இதைத்தான் சொல்கின்றது. மனதிலே பித்திருக்களை வேண்டி அந்த கூர்ச்சத்திலே அவர்களை ஆவாகனம் பண்ணி கூப்பிடுங்கள், அவர்கள் வருவார்கள் என்று சொன்னான் அந்த சிறுவன். அவ்வாறே ஏக்நாதர் தனது அப்பாவை நினைத்து தாத்தா மற்றும் பெரிய தாத்தா, அதாவது முப்பாட்டன் எல்லோரையும் மனதிற்குள் நினைத்து, அதே போல் தன்னுடைய மாதா வர்க்கம், அம்மா, அம்மாவுக்கு அம்மா, அப்படி அந்த 3 தலைமுறையையும் அழைத்து கூர்ச்சங்களை இட்டு தியானித்தார். இலையின் முன்னே விட்டலனே வந்து அமர்ந்து உணவை உட்கொண்டு விட்டான். மற்ற கூர்ச்சங்களுக்கு என்று இந்திராதி தேவர்கள் வந்து ஏகநாதனுடைய மூதாதையர்களாக ஆவிர்பாவித்து உணவு உண்டு ஆசீர்வாதம் வழங்கினர். விட்டலனும் மற்ற தேவர்களும் பிராமணர்களாக வந்து ஆசீர்வாத மந்திரம் உச்சரித்து மற்ற வீடுகளில் உள்ள பிராமணர்களின் காதிலும் விழுந்ததே. விட்டலனும் மற்ற தேவர்களும் பிராமணர்களாக வந்து உணவை ஏற்றுக்கொண்டு விட்டு ஆசீர்வாத மந்திரத்தை சத்தமாக சொன்னார்கள். இது மற்ற வீடுகளிலே இருந்த பிராமணர்களுடைய காதிலும் விழுந்தது. அவர்கள் உடனே என்ன நினைத்தார்கள்? ஏக்நாத் வெளியூரிலிருந்து யாரோ பிராமணர்களை வரவழைத்து சிராத்தம் நடத்துகின்றார், ஊர்க்கட்டுப்பாடு தெரியாத அவர்களும் வந்திருக்கின்றார்கள், வெளியே வரட்டும், அவர்களை என்ன செய்யலாம் என்று மிகுந்த கோபத்தோடு ஏகநாதருடைய வீட்டு வாசலிலே வந்து நின்றார்கள். யாரும் வரவில்லை வெளியிலே. இது அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. உள்ளே பிராமணர்களுடைய ஆசீர்வாத மந்திரம் கேட்கின்றது, ஆனால் வெளியிலே யாரும் வரவில்லை. சிராதத்திற்கு யார் வந்தார்கள் என்று கேட்டனர். உடனே ஏக்நாத் சொன்னார், ஒருவருமே வரவில்லையே என்றார். சில மாதங்களுக்கு பிறகு பிராமணர்கள் ஒன்று கூடி ஏக்நாத் தக்க பிராயச்சித்தம் பரிகாரம் பண்ணினால் மீண்டும் பிராமண சமூகத்திலே சேர்த்து கொள்ளலாம் என்று அபிப்பிராயம் தெரிவித்தனர். உடனே என்ன பரிகாரம் செய்ய சொல்லலாம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். ஒவ்வொரு பிராமணரும் ஒவ்வொரு பெரிய லிஸ்டை கொடுத்தனர். அவர்கள் பரிகாரத்துக்கு கேட்ட தானம் ஐட்டங்கள் எல்லாம் தங்கத்திலே பசு, வீடு, நிலங்கள், பணம், ஆபரணங்கள், இன்னும் பல பல. ஆனால் ஏகநாதர் இவற்றுக்கெல்லாம் எங்கே போவார்? அவர் ஏழை, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர். ஆகவே என்ன யோசித்தார் என்றால், சரி, இருக்கின்ற வீடு முதலிய சகலத்தையும் விற்று அதன் மூலம் இந்த பிராயச்சித்தங்களை செய்துவிடலாம் இவர்களுக்காக என்று நினைத்தார். ஆனால் அந்த வளர்ப்பு மகன் கண்டிய கிருஷ்ணன் தடுத்தான். இந்த பிராமணர்கள் உங்களை ஓட்டாண்டியாக்கிவிட எத்தனைக்கின்றார்கள், ஆகவே நீங்கள் அவர்களை நம்ப வேண்டாம், இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்றார். கிருஷ்ணனுடைய சொல்லை காதிலே போட்டுக்கொள்ளவே இல்லை. தனது சொத்து பூராவும் தானமாக அளித்து பிராமணர்களுக்காக பிராயச்சித்தத்தை செய்தார். கிருஷ்ணன் இதையெல்லாம் பார்த்து கொண்டே கோபமாக இருந்த நேரம் பார்த்து ஒரு குஷ்டரோகி அங்கே வந்தான். யார் நீ, எதற்கு இங்கு வந்தாய் என்று பிராமணர்கள் கேட்க, இங்கு ஏக்நாத் யார், அவரிடம் நான் ஒரு பரிகாரம் பண்ணிக்கொள்ள வந்திருக்கின்றேன் என்றான். ஏகநாதரே இப்பொழுது எங்களுக்காக பரிகாரம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேலி பேசினார்கள். இல்லை இல்லை, ஏக்நாத் ஒருவரால் தான் என்னுடைய குறையை தீர்க்க வேண்டும். பகவான் திரியம்பகேஸ்வரரின் ஆக்ஞை இது. உங்களைப் போல பல பேரிடம் சென்று தோல்வியும் பண நஷ்டமும் அடைந்ததுதான் மிச்சம். என்னுடைய வியாதி குணமாகவில்லை என்று கூறினார் அவர். கண்டிய கிருஷ்ணன் பிராமணர்கள் காதுபட அந்த குஷ்டரோகியிடம் கேட்டான். ஏகநாதரிடம் நீங்கள் என்ன பிராயச்சித்தம் பெற வேண்டும் என்று கேட்டான். ஏகநாதர்
என்னுடைய பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை புரோஷித்து கொண்டு ஒரு வாய் தீர்த்தம் அருந்தினால்தான் என் உடலை பாதித்த குஷ்டநோய் தீரும் என்று திரியம்பகேஸ்வரர் என்னுடைய கனவிலே வந்து சொல்லியிருக்கின்றார். ஆகவே நான் ஏகநாதனுடைய பாதத்தை அலம்ப வேண்டும் என்று அந்த குஷ்டரோகி சொன்னார். ஐயா, இதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், நான் ரொம்ப சாதாரணமானவன், நானே ஒரு பாவி என்றார் ஏக்நாத். அதெல்லாம் இல்லவே இல்லை, இது திரியம்பகேஸ்வரருடைய ஆக்ஞை, மீறாதீர்கள், என்னுடைய வாழ்வை சீராக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்றான் குஷ்டரோகி. நாங்கள் இருக்கும்போது ஏக்நாதர் உங்களுக்கு எப்படி பரிகாரம் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மற்ற பிராமணர்கள் சண்டையிட்டார்கள். நீங்கள் மறுத்தால் இதோ இந்த கோதாவரியில் விழுந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன். திரியம்பகேஸ்வரருடைய கட்டளையை மீறினது மட்டுமல்லாமல் என் உயிர் போன பாவமும் உங்களை சேரும் என்று பிராமணர்களை எச்சரித்தான் குஷ்டரோகி. பிராமணர்களும் ஏகநாதுக்கு செய்து கொண்டிருந்த பிராயசித்த மந்திரங்களை எல்லாம் நிறுத்தினார்கள். முதலிலே இந்த ஏகநாதர் இந்த ஏழை குஷ்டரோகியை எப்படி நிவர்த்திக்கிறார் என்று பார்ப்போம் என்று காத்திருந்தார்கள். குஷ்டரோகி கண்டிய கிருஷ்ணன் ஜலம் விட அவர் காலை பூஜித்து அலம்பி அந்த ஜலத்தை குடித்த அடுத்த கணமே அவன் உடல் பொன்னிறமாக மாறி அவன் அழகிய வாலிபனாக மாறிவிட்டான். பிராமணர்கள் இந்த அதிசயத்தை பார்த்து சிலையாகி விட்டார்கள். அப்போது பிராமணர்களே, அவர் ஏழைகளுக்கு அன்னதானம் இட்டதை தெய்வங்களே ஏற்றுக்கொண்ட போது இன்னும் நீங்கள் ஏன் அவரை பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கிறீர்கள்? யோசியுங்கள் என்று கூறினார்கள். உங்களை பெரும் பாவம் பற்றி கொள்ளும் நீங்கள் ஏகநாதரை இப்படி செய்தார் விட்டலவனுடைய நிந்தனைக்கு நீங்கள் ஆளாகின்றீர்கள், ஜாக்கிரதை என்று பிராமணர்களை எச்சரித்தான் கண்டிய கிருஷ்ணன். ஆடி போனார்கள் அந்த பிராமணர்கள். ஏகநாதருடைய காலிலே விழுந்து வணங்கி அவர் மன்னித்தருள வேண்டினர். ஏகநாதர் மீது விதிக்கப்பட்ட ஊர் கட்டுப்பாடு தானாகவே விலகியது. கண்டிய கிருஷ்ணனும் தனது வேலை முடிந்தது என்று பண்டரிபுரம் திரும்பினான். ஆம், இந்த லீலைகளை எல்லாம் செய்தது அந்த பாண்டுரங்கன். ஏகநாதருடைய பக்தியை உலகுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக பாண்டுரங்கன் இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினான். ஹரே பாண்டுரங்கா, ஹரே பாண்டுரங்கா, ஹரே பாண்டுரங்கா. ஆகவே பக்திக்கு ஜாதி பேதம் கிடையாது. அனைவரும் கிருஷ்ணனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளே ஜாதி மத மாச்சரியங்கள் கூடவே கூடாது என்பதைத்தான் ஏகநாதருடைய வரலாறு நமக்கு ஊட்டுகின்றது. ஹரே பாண்டுரங்கா. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.